பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. இந்த பதிவில் நாம் பார்க்க போவது தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய, நம் ஜாதகத்தில் உள்ள அனைத்து தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய திருப்புள்ளிருக்கும் வேலூர் என்று அழைக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோவிலாகும். இந்த வைத்தீஸ்வரன் திருக்கோவில் சீர்காழிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில் அமைந்துள்ள ஸ்தலமாகும். இந்த ஸ்தலத்தின் சிறப்புகளையும் பெருமைகளையும் பலன்களையும் இனி விரிவாக காண்போம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் யஸ்ய பிரசாதாதஹமேவ சர்வம் மய்யேவ சர்வம் பரிகல்பிதஞ்ச இத்தம் விஜானாமி சதாத்மரூபம் ஸ்ரீமத் பராச்சலகுரும் பிரணதோஸ்மி நித்யம். மம குரு சரணாரவிந்தாபியாம் நமः. ஓம் ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானனாதித்ய குஜார்ச்சிதாய ஸ்ரீநீலகண்டாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. நமஸ்காரம். இந்த ஊரானது வந்து வைத்தீஸ்வரன் கோவில்னு பேர். புராண பெயர் வந்து புள்ளிருக்கு வேலூர் அப்படின்றது இங்கே புராண பெயர். புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம். ஜராயு, புல்னா ஜராயு, ரிக்னா ரிக்வேதம், வேல்னா முருகன், ஊர்னா சூரியன், நால்வர் பூஜை பண்ணது ஐதீகம். புல் ரிக்கு வேலூர், புள்ளிருக்கு வேலூர் அப்படின்றது இங்கே புராண பெயர். அதேமாதிரி வைத்தியநாத அஷ்டகத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானன ஆதித்ய குஜார்ச்சிதாய. ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், ஜடாயு, வேதங்கள், ஷடானனன் முருகன், சூரியன், அங்காரகன் எல்லாரும் இங்கே சுவாமியை பூஜை பண்ணியிருக்கா. சுவாமிங்க வந்து வைத்தியநாத சுவாமி அப்படின்னு பேர். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சுவாமி எல்லா ஸ்தலத்துலையுமே வந்து கிழக்கு முகமாக இருப்பார். நம்ம ஊரில் சுவாமி வந்து மேற்கு முகமாக இருக்கார். ஒரு சில ஸ்தலங்களில் மட்டும்தான் சுவாமி வந்து மேற்கு முகமாக இருப்பார். சுவாமி மேற்கு முகமாக இருக்கார் அப்படின்னாலே அந்த ஊர் வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாள். மோஸ்ட்லி சம்ஹார ஸ்தலங்களில் மட்டும்தான் சுவாமி வந்து மேற்கு பார்த்துருப்பார். நம்ம ஊரில் வந்து இங்கே சுவாமி வந்து அங்காரனுக்கு வியாதியை போக்குறதுனால சுவாமி இங்கே வந்து மேற்கு பார்த்துருக்கிறதா ஐதீகம். வைத்தியத்துக்கே ரொம்ப வந்து மேற்கு முகன்றது ரொம்ப விசேஷம். அதனால் சுவாமி இங்கே வந்து வைத்தியநாதர் வந்து மேற்கு முகமாக இருக்கார். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிண்டா எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகுன்றது இங்கே ஐதீகம். அதேமாதிரி பிரகாரத்தில் பார்த்தேன்னா வந்து நவகிரகம் வந்து இங்கே வரிசையாக இருக்கும். எல்லா ஊர்லேயுமே வந்து நவகிரகங்கள் வந்து ஒவ்வொரு திசையில் இருப்பாள். இங்கே இந்த ஊரில் வந்து எல்லாருமே வந்து சுவாமி மேற்கு பார்த்துருக்கார். நவகிரகங்களும் வந்து வரிசையாக இருக்கா. இங்கே என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா, சுவாமிக்கு வந்து அங்கே நவகிரகங்கள்லாம் கட்டுப்பட்டு இருக்கிறதா ஐதீகம். நவகிரகத்தில் செவ்வாய்க்கு வந்து உடலில் நோய் வந்தப்போ சுவாமியை பிரார்த்தனை பண்ணத ஐதீகம். சுவாமி வைத்தியம் பண்ணனால சுவாமிக்கு வைத்தியநாத சுவாமின்னு பேர். அதனால் வந்து நவகிரகங்கள்லாம் தங்களுக்கு உடம்புல வியாதிகள் உபாதைகள்லாம் வரக்கூடாதுன்னு நவகிரகங்கள்லாம் சுவாமியை பிரார்த்தனை பண்ணி நிற்கிறதா ஐதீகம். பிரார்த்தனை பண்ணி நிற்கிறனால இந்த ஊரில் எல்லாருமே வரிசையாக நிற்கிறாங்க. நவகிரகங்கள்லாம் இங்கே ரொம்ப விசேஷமான ஸ்தலம். உடலில் உள்ள வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகணும்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ண எல்லாமே இங்கே நிவர்த்தி ஆகும். 4448 வியாதிகள் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஐதீகம் இங்கே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து பாலாம்பிகா அப்படின்னு பேர். புராண காலங்களில் வந்து சுவாமி வைத்தியம் பண்ணும்போது அம்பாள் தைல பாத்திரம் கையில் வச்சது ஐதீகம். தைல நாயகி அப்படின்றது அம்பாளோட புராண பெயர் இங்கே. அது வந்து மருவி தையல் நாயகி அப்படின்றது இங்கே. அம்பாள்கிட்ட வந்து மாங்கல்ய பிரார்த்தனைக்கு ரொம்ப விசேஷம். அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டா ரொம்ப விசேஷம் இங்கே. மெயின் 5 சன்னதி இங்கே: விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி அம்பாள், அங்காரகன், முருகன், செல்வமுத்துக்குமார சுவாமி. திருச்செந்தூரில் எப்படி முருகன் விசேஷமோ அதே மாதிரி இங்கே செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு சத்ரு சம்ஹாரார்ச்சனை ரொம்ப விசேஷம் இங்கே. எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள், வியாபாரம், உத்தியோகம், கல்யாண பிரார்த்தனை எல்லாத்துக்குமே முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சுவாமி அம்பாளுக்கு வந்து முருகன் இங்கே செல்ல குழந்தையாக இருக்கிறதா ஐதீகம் இங்கே. அதனால் குழந்தை பிரார்த்தனைக்கு வந்து முருகனை வேண்டின்றா இங்கே வந்து சீக்கிரமே குழந்தை பிறக்கும் அப்படின்றது இங்கே ஐதீகம் இங்கே. இந்த ஊரில் பார்த்தேன் அப்படின்னா குழந்தைக்கு வந்து பிரதானமான ஸ்தலம். அதாவது சுவாமி முருகனை வந்து சன்னதியை விட்டு வெளியில் எழுந்தருளும் போதும் சரி, திரும்ப உள்ளே போகும்போதும் சரி, சுவாமி அம்பாள்கிட்ட அதாவது அப்பா அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு போயிட்டு வரதா ஐதீகம் இங்கே விசேஷமாக. நவகிரகத்தில் செவ்வாய் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் இங்கே. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தால் இங்கே பரிகாரம் பண்ணுவா. செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலம். செவ்வாய் தோஷங்களுக்கு இங்கே நிவர்த்தி பண்ணி சீக்கிரமாக கல்யாணம் ஆகிறதா ஐதீகம் இங்கே. அங்காரகன் பூமிக்கு அதிபதி. பூமி சம்பந்தமானது, நிலம் கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், உத்தியோகம், அதனால் எல்லாமே வந்து அங்காரனை பிரார்த்தனை பண்ணி எல்லாமே இங்கே நிவர்த்தி ஆகும் இங்கே. அப்படியே பிரகாரத்தில் பார்த்தேன் அப்படின்னா தன்வந்திரி சன்னதி இருக்குது. தன்வந்திரி அப்படின்னா பார்த்தேன்னா விஷ்ணு ஸ்தலத்தில் தான் மோஸ்ட்லி இருப்பார். சிவஸ்தலத்தில் வந்து தன்வந்திரி இருக்க மாட்டார். இங்கே ஏன் விசேஷமாக இருக்கார் அப்படின்னா சுவாமி இங்கே வந்து வைத்திய அவதாரமாக இருக்காலும் இங்கே தன்வந்திரி இங்கே ஐக்கியமானது ஐதீகம் இங்கே. அப்படியே பிரகாரம் சுற்றி வந்து எல்லாம் உள்பிரகாரத்தில் ஜடாயு குண்டம் அப்படின்னு இருக்குது.
ராமாயண காலத்தில் ராவணன் சீதாவை கடத்திட்டு போகும்போது ஜடாயு மட்டும்தான் பார்ப்பார். அப்போ சண்டை போடும்போது ரெக்கை வெட்டிடுறார் ராவணன். அந்த உயிர் பிரிய டைமிங்கில் வந்து ராமர் வந்து ஜடாயுடல தகனம் பண்ணி மோட்சம் கொடுத்ததா ஐதீகம். ஜடாயு குண்டம்னு பேர். மோட்சம் கொடுத்தனால இந்த ஊரில் ஜடாயு விசேஷம். இங்கே ராமர் வந்து இங்கே சிவபூஜை பண்ணதா ஐதீகம். ராமேஸ்வரில் எப்படி ராமர் சிவனுக்கு பூஜை பண்ணியிருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் பூஜை பண்ணியிருக்கிறதா சொல்கிறா. அதுக்கு இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்துட்டு ராமர் சிவபூஜை பண்ணியிருக்கார். அதனாலே இங்கே 6 கால பூஜைக்குமே முன்னாடி கதவு இருக்கும். கதவு சாத்தி நெய்வேத்தியம் பண்ணி தொடர்ந்து தீவாரணம் பண்ணுறது வழக்கம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிவஸ்தலங்களில் வந்து திரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணி திரை எடுத்து தீவாரணம் பண்ணுவா. பெருமாள் கோயிலில் மட்டும்தான் உங்களுக்கு கதவு சாத்தி நெய்வேத்தியம் பண்ணி கதவு தொடர்ந்து தீவாரணம் பண்ணுறது வழக்கம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் வழக்கமாக அது ஒன்று மட்டும் நடக்கும். எதனால் அப்படின்னா இங்கே ராமர் வந்து சிவனுக்கு பூஜை பண்ணனால அது ஒரு ஐதீகமாக இருக்குது விசேஷமாக. இங்கே தீர்த்தம் சித்தாமிர்த தீர்த்தம் அப்படின்னு பேர். ஸ்தலவருஷம் வந்து வேப்பமரம். வேப்பமரம் அப்படின்றதே வந்து வைத்தியத்தில் உள்ளது. சுவாமி இங்கே வைத்திய அவதாரம்னால வேப்பமரம் ரொம்ப விசேஷம். இங்கே ஒவ்வொரு யுகத்தில் ஒவ்வொரு மரமாக இருந்ததா ஐதீகம். இங்கே கிருதயுகத்தில் கதம்ப வனமாகவும், திரேதாயுகத்தில் வில்வ வனமாகவும், துவாபர யுகத்தில் மகிழம்பு வனமாகவும், இப்போ கலியுகத்தில் வந்து வேப்ப வனமாக இருக்கிறதா சொல்கிறா. அதனால் வேப்பமரத்துக்கு கீழே தான் ஆதி வைத்தியநாத சுவாமி இருக்கார். புராண காலங்களில் சுவாமி எங்கே உட்காந்து வைத்தியம் பண்ணதா ஐதீகம். அதனால் ஆதி வைத்தியநாத சுவாமி தனி சன்னதி இருக்காங்க. சுவாமிக்கு வந்து இங்கே சுவாமி இங்கே வைத்திய அவதாரமாக இருக்கனால இங்கே மருந்து பிரசாதம் அப்படின்னு கொடுப்பா. திருச்சாந்துரண்டை அப்படின்னு பேர். மண் மருந்து அப்படின்னு சொல்லுவா. சுவாமிக்கு சாத்திர சந்தனம், விபூதி, ஸ்தலவிருட்ச வேப்பமரம், வேப்பமரத்து இலை, வேப்பமரத்து அடிமண், தீர்த்தம், சித்தாமிர்த தீர்த்தம் எல்லாம் சேர்த்து பண்ணுறது திருச்சாந்துரண்டை மண் மருந்து அப்படின்னு சொல்லுவா. அது சுவாமியை பிரார்த்தனை பண்ணி சாப்பிட்டா வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஐதீகம். அதனால் சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாருமே உடலில் உள்ள வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகணும். எல்லாருக்குமே வந்து குழந்தைகளாம் நல்லா படிக்கணும். அவளுக்கு பெண்கள் பசங்களுக்கெல்லாம் வந்து சீக்கிரமே திருமணம் நடக்கணும். நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். வியாபார அபிவிருத்தி ஆகணும். எதிர்களால் உள்ள தொல்லைகள்லாம் நீங்கணும். எல்லாமே சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. வைத்தியநாத க்ஷேத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில்னு பேர். எல்லோரும் வந்து வழிபடணும், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். பாலாம்பிகேஷ வைத்தியேஷ பவரோக ஹரேதிஷ ஜபேன்னாம த்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். வைத்தியநாத பரமேஸ்வராய நமஹ. ஸ்ரீநாத் பக்தி மீடியா பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ஆன்மீக விஷயங்களை வந்து ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. நமக்கு தெரியாத விஷயங்களை கூட அவங்க சேகரித்து வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதனால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.